ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். எண் 786 நம்பர் 786. இந்த எண்ணை எதை குறிக்கிறது? இந்த எண்ணை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வர வைக்க முடியுமா? இந்த 786 எண்ணை பயன்படுத்தி நம்ம பொருளாதாரத்தை சரி பண்ண முடியுமா? இந்த எண்ணை பயன்படுத்தி நம்மளுக்கு முன்னேற்றத்தை வர வைக்க முடியுமா? இது சாத்தியமா? இது உண்மையா? இதுக்கு என்ன ரகசியம் உண்டு? ஆமாம், இது உண்மை, சாத்தியம், கண்டிப்பாக முடியும். நான் இந்த எண்ணை ஒரு ரகசிய முறையில் பயன்படுத்தி அந்த பலனை பார்த்த பிறகு இந்த பதிவை உங்களுக்கு நான் கூறுகிறேன். நான் அந்த 786 எண்ணை ஒரு ரகசிய முறையில் பயன்படுத்தி எனக்கு நடந்த அந்த பொருளாதார ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் அந்த முன்னேற்ற ரகசியத்தை உங்களுக்கு நான் கூறி நீங்களும் இதை கடைபிடித்து உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அதனால் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் பணம் ரீதியாக கண்டிப்பாக உங்களை வந்து சேரப் போகிறது, இது உறுதி. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்வது மிக்க நலம். ஏனென்றால் இவ்வகையான நல்ல வீடியோக்கள் நான் ஃபியூச்சரில் போடும்போது எளிதில் உங்களை வந்து கண்டிப்பாக சேரும். 786 நம்பர் 786 இந்த எண் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான எண் வரிசை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லக்கூடிய எண் வந்து கேது, 8ன்னு சொல்லக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர், 6ன்னு சொல்லக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இது மூணும் இணைந்து ஒரு குருவாக உருமாறி நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய எண்ணாக கண்டிப்பாக இது உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவாங்க. இந்த எண்ணுக்கு கண்டிப்பாக அது உண்மை, அது சாத்தியம். இந்த 786 எண்ணை நிறைய முஸ்லிம் அன்பர்கள் பயன்படுத்தி பார்த்துள்ளேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் எண்களாக நான் பார்த்துருக்கேன், வீட்டு நம்பராக பார்த்துருக்கேன், கார் எண்ணில் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பண வசதியோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது, இந்த 786 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு புனிதமான ஒரு எண். அதே சமயத்தில் நம்ம இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 786 எண்ணை நம்ம சமஸ்கிருதத்தில் வந்து மாற்றம் பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கும் போது சமஸ்கிருதத்தில் ஓம் என்ற ஒரு சிம்போல் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இந்த 786 எண் நம்பர் 786 இந்த எண்ணை வைத்து ஒரு எண் கணித ரீதியாக நியூமராலஜி தாந்திர முறையில் உங்களுக்கு ஒரு ரகசியம் நான் வந்து கூற உள்ளேன். இந்த நியூமராலஜி தாந்திர முறையில் நம்ம கரெக்டாக இதை பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நம்ம அந்த பயனை கண்டிப்பாக அடைய முடியும். இப்பொழுது அந்த ரகசிய முறையை உங்களுக்கு நான் கூறுகிறேன், நீங்கள் கேளுங்கள். இதுக்கு தேவையான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் நோட், அதாவது காசு. அது வந்து ருப்பீஸில் இருக்கலாம், இல்லை ரிங்கெட் மலேசியாவில் இருக்கலாம். அது 1 வெள்ளியாக இருக்கலாம், 10 வெள்ளியாக இருக்கலாம், 50 வெள்ளியாக இருக்கலாம், இல்லை வந்து 100 ருப்பீஸாக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு பேங்க் நோட் தேவை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு உள்ள எழுத்தை நீங்கள் தவிர்த்து விட்டு ஆரம்ப அந்த எண் நீங்கள் பார்த்தீங்கன்னா 786ன்னு வரணும், அல்லது முடிவில் 786ன்னு முடியணும். இப்படிப்பட்ட ஒரு பேங்க் நோட் நீங்கள் வந்து கண்டுபிடித்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிக்க அதிர்ஷ்டசாலி என்று நான் உங்களை கூறுவேன். இந்த வகையான ஒரு பேங்க் நோட், அதாவது அந்த காசை நம்ம வைத்து கண்டிப்பாக பண வசதி நம்ம வர வைக்க முடியும், பொருளாதாரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக பல நன்மைகள் இந்த மூலியமாக நம்மளுக்கு கிடைத்துவிடும். அது எப்படி செய்கிறது, இதில் என்ன ரகசியங்கள், அந்த விதிமுறைகள் கண்டிப்பாக இதுக்கு உண்டு. இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் முதல் முறையில் இதை ப்ராப்பராக இது எப்படி செய்வது என்று உங்களுக்கு நான் கூற உள்ளேன். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் புனுகு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புனுகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இது கோவிலில் அபிஷேகத்தில் அல்லது பூஜையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதே சமயத்தில் திருப்பதி ஏழுமலையான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் சிலையில் வெங்கடாசலபதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புனுகில் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த புனுகில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வசியம் சக்தி உண்டு, இதுக்கு ஒரு வசித்துவம் உண்டு, இதுக்கு ஒரு ஆக்கர்ஷண சக்தி உண்டு. இந்த புனுகு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான், அதாவது வெங்கடாசலபதி சிலையில் இந்த புனுகை வைத்து தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த புனுகு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ஆக்கர்ஷண சக்தி உண்டு, பணம் இழுக்கக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக இதுக்கு உண்டு, இதுக்கு ஒரு வசிய சக்தி உண்டு. அப்போ இந்த புனுகை வைத்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட உண்டி கண்டிப்பாக நிரம்பிவிடும், நிறையாக பணம் சேரும். இந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா த ரிச்சஸ்ட் டெம்பிள் நம்ம ஏன் சொல்கிறோம், ஏன் என்றால் இந்த புனுகை பயன்படுத்துறதுனால அதுக்கு ஒரு ஆக்கரண சக்தி, அதுக்கு ஒரு வசிய சக்தி
கண்டிப்பாக உண்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புணுகு வந்து எதிலேருந்து வருதுன்னா புணுகு பூனை, அதாவது விவெட் கேட். இந்த பூனை ஒரு அதிசயமான பூனை, இதுக்கு ஒரு சக்தி உண்டு. இந்த பூனையில் எடுக்கக்கூடிய ஒரு பேஸ்ட் மாதிரி உள்ள ஒரு பொருள் தான் இந்த அபிஷேகம், அதாவது இது திருப்பதியில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் முறையில், அதாவது சித்தர்கள் ரகசியமாக பயன்படுத்தின ஒரு முறை தான் திருப்பதியில் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த புணுகுக்கு வந்து ஒரு வசித்துவம் சக்தி உண்டு. இந்த மாந்திரிகவாதி, தாந்திரிகவாதிலாம் பார்த்தீங்கன்னா இந்த புணுகை பயன்படுத்தி தான் ஒருத்தவங்களை வசியம் செய்கிறது, வசித்துவம் செய்கிறது, வசீகரம் செய்கிறது எல்லாமே இந்த புணுகுக்கு கண்டிப்பாக செய்ய முடியும். அதனால் இதை பற்றின விவரமாக கூறுனா இது வந்து ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் டாப்பிக்காக ஆகிறதுனால இதோட நான் இந்த டாப்பிக்கை நான் நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு கிடைத்த அந்த 786 பேங்க் நோட் ருப்பீஸ் அல்லது ரிங்கெட் மலேசியா, அதில் நீங்கள் நான் சொன்ன இந்த புணுகை 4 மூலையில் தடவி ஒரு சந்தன பெட்டியில் நீங்கள் அதை வைக்க வேண்டும். அப்படி சந்தன பெட்டி உங்களுக்கு கிடைக்கலன்னா ஏதாச்சும் ஒரு மரப்பலகையில் உள்ள ஒரு பெட்டிலையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த நோட்டை வந்து நீங்கள் வைக்கணும். அதில் உங்களுக்கு கிடைத்த அந்த 786 பேங்க் நோட் ருப்பீஸ் அல்லது ரிங்கெட் மலேசியாவில் நான் சொன்ன புணுகை 4 மூலையில் தடவி ஒரு சந்தன பெட்டியில் நீங்கள் அதை வைக்க வேண்டும். சந்தன பெட்டி இல்லாத அன்பர்களுக்கு ஒரு மரப்பலகையோ இல்லை ஏதாச்சும் ஒரு உடன் பெட்டியில் நீங்கள் வைத்து வடக்கு அல்லது வடகிழக்கு மூலை, அது வந்து வீட்டோட ஒரு வடகிழக்கு மூலையிலையோ இல்லை வடக்கு மூலையிலையோ இல்லை பூஜை அறை நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்குலையோ அல்ல வடகிழக்கு அந்த பூஜை அறை இருந்துச்சுன்னா அந்த பூஜை அறையில் அந்த சந்தன பெட்டியை வைத்து பூஜை பண்ண வேண்டும். ஏன் அந்த சந்தன பெட்டியை நம்ம பயன்படுத்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தனம் சொல்கிறது மகாலட்சுமி, சந்தனம் சொல்கிறது ஒரு அற்புதமான நறுமணம். ஸோ அந்த பெட்டியில் நம்ம பணத்தை வைக்கும் போது மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக அந்த நபருக்கு உருவாகும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தி உள்ள காலத்தில் இந்த செட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. ஏன் அவங்க பணக்காரனாக இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காசு, பிஸ்னஸில் வரக்கூடிய பணம் அந்த சந்தன பெட்டியில் வைத்து தான் அவங்க அதை பயன்படுத்துவார்கள். ஸோ அந்த சந்தன பெட்டி நீங்கள் வாங்கி அதில் வைக்கக்கூடிய அந்த 786 உள்ள நோட்டுலேயும் நீங்கள் வைக்கக்கூடிய புணுகும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கலவையாக மாறிவிடும். கண்டிப்பாக இதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கண்டிப்பாக உருவாகிவிடும். நான் சொன்ன அந்த சந்தன பெட்டியை நீங்கள் வடக்கிலோ அல்லது வடகிழக்கிலோ, அதாவது நார்த் ஆர் நார்த் ஈஸ்ட் இந்த கார்னர் மூலையில் வைத்து புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணி வர வேண்டும். 48 நாளுக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான மலர்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றாவது மகிழம்பூ. இந்த மகிழம்பூ பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்த பூ. இதுக்கு பணம் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி, வசிய சக்தி இந்த பூவுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்படி இந்த மகிழம்பூ உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் பயன்படுத்த முடியலன்னா கண்டிப்பாக மல்லிப்பூ நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கும் ஈக்குவல் இந்த பவர் இருக்குது. இருந்தாலும் மல்லிப்பூவோட மகிழம்பூ இஸ் த பெஸ்ட். நான் சொன்ன பூஜை இது மிகப்பெரிய பூஜை கிடையாது. நான் சொன்ன அந்த புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த சந்தன பெட்டியில் மகிழம்பூவை நீங்கள் போட்டு தூபதீபம் காட்டினாலே போதும். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் இஸ் ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். இதுக்கு ஆக்கர்ஷண சக்தி, வசிய சக்தி, பணத்தை இழுக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக இந்த பெட்டியில், பணத்தில், நான் சொன்னக்கூடிய இந்த பொருட்களில் கண்டிப்பாக உண்டு. இது நீங்கள் பயன்படுத்தி வந்தால் 48 நாள் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் பின்படுத்தி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் லாபம், பணமாற்றம், பொருளாதார மாற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, சுபிட்சம் வீட்டில் கண்டிப்பாக உருவாக்கிவிடும். இது உறுதி. நான் ஏன் இவ்வளோ உறுதியாக கூறுகிறேன் என்றால், நான் இந்த நியூமராலஜி தாந்திர முறையில் யூஸ் பண்ணி எனக்கு நிறைய நன்மையும் பண வசதி எனக்கு வந்த பிறகுதான் நான் அந்த யூடியூப்பில் நான் ஷேர் பண்ணுகிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த புணுகு ஒரிஜினல் புணுகாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் இதுக்காக ஊருக்கு போயிட்டு, அதாவது இந்தியாவுக்கு போயிட்டு திருப்பதியில் முக்கியமாக ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஒரிஜினல் புணுகு கிடைத்த பிறகுதான் இந்த பலன், இந்த முறைகள் நான் செய்து பார்த்தேன். அதுக்கு நல்ல ஒரு பலன் எனக்கு கிடைத்து விட்டது. அதே சமயத்தில் இந்த பூஜை முறையில் ஒழுங்காக செய்ய முடியாத அன்பர்கள் நீங்கள் ஜஸ்ட் அந்த பேங்க் நோட் அதில் 786 காசு உங்களுக்கு கிடைத்து விட்டால் நான் சொன்ன புணுகை நீங்கள் வாங்கி 4 மூலையில் தடவி விட்டு நீங்கள் எங்கே பணம் வச்சுருக்கீங்க அங்கே வைத்து கொள்ளலாம். அல்லது உங்களோட பர்ஸில் இந்த நோட்டை நீங்கள் வைத்தால் இதில் சிறு ஒரு முன்னேற்றங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.